அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசினருக்கு 4ல் ராகு இருக்கிறார். சுகஸ்தானம் என்று சொல்வோம். 4ஆம் இடத்தில் ராகு. 5ல் சனி வக்கிரம். அஸ்தமத்தில் குரு இருக்கிறார். 10ல் கேது. லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன். விரய ராசியில் செவ்வாய் புதன் உள்ளனர். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு. உங்கள் உழைப்பால் உயர்வினை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ல் ராகு 8ல் குரு சஞ்சரிப்பதால் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகலாம். பண வரவில் ஏற்ற இறக்கமான நிலை உண்டாகும். வண்டி வாகனங்கள் மூலம் சுப செலவுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம். கிடைக்கும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்கும். மற்றவர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி கேட்க வேண்டும். ஆசிரியர் சொற்படி கேட்க வேண்டும். அடிவயிறு, பாதம், நரம்பு உபாதைகள் வரலாம். உடல் நலனில் சற்று கவனம் தேவை. லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் அமர்ந்திருப்பது நல்ல அமைப்பு. பொருளாதார ஏற்றம் உண்டு. அரசாங்க அனுகூலங்கள். அரசு சம்பந்தப்பட்டவர்கள், அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏற்றமான காலம். விருப்பங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். முக்கியஸ்தருடைய நட்புறவு கிடைக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். மனைவி வழியில் ஆதரவு உண்டு. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கலைஞர்களுக்கு ஆதாயமான ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பொது வாழ்வு மகிழ்ச்சி அளிக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. சுகஸ்தானத்தில் சனி ராகு 5ஆம் இடத்தை நோக்கி நகர்வது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக வயிறு உபாதைகள் ஏற்படலாம். 4, 5ஆம் இடங்கள் பாதிப்பதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. கர்ப்பிணி பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. ஞாயிற்றுக்கிழமை காலை 2:25 முதல் 14ஆம் தேதி காலை 5:59 வரை சந்திராஷ்டமம் உண்டு. பேச்சில் கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.